ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு கண்டனம். இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டம். நகரின் முக்கிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் 6ஆம் தேதி துவக்கம். பொதுமக்கள், வியாபாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். புதுச்சேரி ராஜா நகரில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட ஆட்டோவிற்கு தீ வைப்பு. சிசிடிவி மூலம் சிக்கியவருக்கு காவல்துறை வலைவீச்சு. புதுச்சேரியின் 5 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியுடன் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் மாதம் யூனிட்டுக்கு 45 பைசா வீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து புதுச்சேரி அரசு அந்த மின் கட்டண உயர்வை மானியமாக ஏற்றது. இந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு மீண்டும் மின் கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரே ஆண்டில் 2 முறை உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த முறை போல இந்த முறையும் மின்கட்டண உயர்வை அரசே மானியமாக ஏற்கும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பான கோப்பு பரிசீலனையில் இருப்பதாகவும் ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மிஷன் விதி ஜென்மராக்கினி ஆலயம் அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவப்புடிலன் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். ஊர்வலம் மிஷன் வீதி, அம்பலத்தலையார் மடம் வீதி வழியாக தலைமைச் செயலகம் நோக்கி வந்த நிலையில் ஆம்பூர் சாலை அருகே காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, திராவிட முன்னேற்றக் கழக அவைத் தலைவர் SP சிவகுமார், திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், நாரா கலைநாதன், காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, AITUC சேது செல்வம், CATU சீனிவாசன், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் வரும் 6ஆம் தேதி முதல் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள், அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கட் அவுட்டுகள் அகற்றுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர், கட் அவுட்டுகள் அகற்றுவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி 6ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் தொடங்கி வருகிற 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் விமான நிலையம் சாலை முதல் நாவலர்பள்ளி சாலை சந்திப்பு வரையிலும்,
செஞ்சி சாலையிலும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளில் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதி ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மடுவுப்பேட் சந்திப்பு வரையிலும், ஆம்பூர் சாலையிலும் 10ஆம் தேதி மடுவுப்பேட் சந்திப்பு முதல் சிவாஜி சிலை சந்திப்பு வரையிலும், அம்பலத்தடையார் மடம் வீதியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். 11ஆம் தேதி லாஸ்பேட்டை மெயின் ரோடு, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, 13ஆம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் கிழக்கு கடற்கரை சாலை வரையிலும், பாரதி வீதியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளன. இதேபோல் 14ஆம் தேதி வழுதாவூர் பிரதான சாலை, அண்ணா சாலையிலும், 17ஆம் தேதி முதல் மூலக்குளம் முதல் லாரி முனையம் வரையிலும், 18ஆம் தேதி மூலக்குளம் முதல் பெரம்பை சாலை வரையிலும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். மேலும் 20ஆம் தேதி விழுப்புரம் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் முதல் அரும்பார்த்தபுரம் வரையிலும், நீடராஜப்பையர் வீதியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும், எனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர் கட் அவுட்டுகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்றுமாறும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி ராஜா நகரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவிற்கு தீ வைத்தவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே ராஜா நகரைச் சேர்ந்தவர் சசிகுமார். ஆட்டோ டிரைவரான இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் கடந்த 2ஆம் தேதி இரவு ஆட்டோவை வழக்கம் போல் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்க சென்றார். நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டின் வெளியே சத்தம் கேட்கவே வெளியே வந்து பார்த்த அவர் ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அவர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயன்றார். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் ஆட்டோ முழுவதும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விஜய் ஆட்டோவிற்கு தீ வைத்தது தெரியவந்தது. இந்நிலையில் தலைமறைவான விஜயை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள 5 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 19 IAS அதிகாரிகள் பணியில் உள்ளனர். இவர்களில் 5 IAS அதிகாரிகளுக்கு துறைகள் கூடுதல் பொறுப்புடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்புவிற்கு அவர் ஏற்கனவே வகித்து வரும் பொறுப்புகளுடன் கூடுதலாக பள்ளிக் கல்வி மற்றும் விளையாட்டு, இளைஞர் விவகாரத்துறையை கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதாவிற்கு சமூக நலம், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலன்துறைகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் அவர் பான்கோ அமைப்பின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு செயலர் முகமது ஹசன் அபீத் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்றும், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜாவிற்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கூட்டுறவு, சட்டத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் AFT சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராகவும், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மேலாண் இயக்குநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வணிகவரி செயலாளர் சௌத்ரி முகமது யாசினுக்கு சுகாதார, குடும்ப நலன், பெண்கள், குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவுப்படி தலைமைச் செயலர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். விடுபட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களில் விடுபட்ட நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அலட்சியப்படுத்தும் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய யுனைடெட் டிரேட் யூனியன் சென்டர் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் காரைக்காலில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது விடுபட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியதால் தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆசாரி போன்ற தொழிலாளர்களுக்கு விடுபட்ட போனஸை தீபாவளி போனஸை உடனடியாக வழங்கியது.
புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேர் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அரியங்குப்பத்தைச் சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்பு அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அப்போது தான் ஏமாற்றப்பட்டது குறித்து உணர்ந்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் 57,612 ரூபாய் என 2 பேர் மோசடி கும்பலிடம் 2,57,612 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகள் குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி முக்கியத்துவம் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வாக்காளர் திருத்தப் பணியின் மூலம் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் திருத்தப் பணியை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி சிறப்பு வாக்காளர் பதிவு நிகழ்வின் முக்கியத்துவம் மற்றும் பங்கு பெறும் விதம் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மாசிலா குப்புசாமி, மலை செல்வராஜ், அப்பாவு, வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி உள்துறை சார்பில் செயல்படும் தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்துறை சார்பில் செயல்படும் தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆய்வாளர், விஞ்ஞானி, வேதியியல், இயற்பியல், இளநிலை ஆய்வாளர் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பதவிக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பள விவரங்கள் உள்ளிட்டவை புதுச்சேரி அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களுடன் நவம்பர் 17ஆம் தேதிக்குள் சிறப்பு பணி அலுவலர், தடய அறிவியல் ஆய்வகம், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் மற்றும் விவசாயிகள் மாடித்தோட்ட தோட்டக்கலை தொகுப்பு பெற 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேளாண் துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாடி வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க 3000 மதிப்புள்ள 25 வகையான தோட்டக்கலை இடுபொருட்கள் புதுச்சேரி மக்கள், விவசாயிகள், தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த தொகுப்பில் விதைகள், செடி வளர்ப்பு பைகள், கருவிகள் அடங்கும் என்றும் இந்த தொகுப்பு பெற விரும்புவோர் தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் வருகிற 6ஆம் தேதி முதல் புகைப்படத்துடன் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஆதார், ரேஷன் கார்டு நகல் ஆவணங்களுடன் இணைத்து விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அசல் ஆவணங்களையும் எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், சரிபார்ப்புக்கு பின்னர் பங்களிப்பு தொகை 750 ரூபாயை செலுத்தி தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை விநியோகம் செய்யப்படும் என்றும், கடந்த ஆண்டு என் வீடு எண்ணலம் திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு தொகுப்பு வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,225 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.